வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னோட அடுத்த பதிவில் நான் போட போகிற விஷயம் என்னென்னா பரிகாரங்கள். அதாவது பரிகாரங்கள் மீன்ஸ் அதில் நம்ம விளக்கேற்றலாம், இல்லை ஒரு தானம் பண்ணலாம், ஒரு கோவிலில் கொண்டு போய் நம்ம பொருட்களை அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அப்புறமா கோவிலில் தீபத்துக்கு எண்ணெய் விட்டு விளக்கேற்றலாம். பரிகாரங்கள்லேயே ஒருத்தருக்கு பொருளை தானமாக கொடுக்கறது, தட் மீன்ஸ் மளிகை சாமான், அப்புறமா இது போர்வை, படுக்கை, குடை, இது மாதிரி தானங்கள் தருவது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் உங்களை யாராவது ஏமாற்றி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட தன்னோட சூழ்நிலையை சொல்லி கடனாக கேட்டிருந்தாலோ, இல்லை நீங்கள் அவங்க திருப்பி தருவாங்கன்னு நம்பிக்கையில் கொடுத்துருந்தாலோ அந்த பணம் திரும்பி வரத்துக்கான வழிகள். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா கண் சம்பந்தமான நோய்கள் எதுவும் வராது. ஆதித்ய ஹிருதயத்தை தொடர்ந்து பாராயணம் செய்யறது நல்லது. அடுத்தது திங்களன்று சிவன் கோவிலில் நீங்கள் வில்வம், குங்கிலியம், விபூதி, பால், ருத்ராட்சம், இந்த பொருட்கள் எல்லாம் தானம் பண்ணிங்கன்னா, தட் இஸ் சிவன் கோவிலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கர்ம சுமை குறையும். அதே சமயம் சிவனை நீங்கள் மனமாற வழிபடலாம். இந்த மாதிரி என்னை ஏமாற்றி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, சிவன் கோவிலுக்கு நெய் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு கடன் சுமை குறையிறதோட உங்களுக்கு நல்ல ஞானமும் கிடைக்கும். நெய் தீபம் ஏற்றுதல், நெய் தானம் செய்தல் போன்றவை ஞானத்தை வழங்கும். அடுத்தது செவ்வாய் என்று முருகனுக்கு 6 அகலில் தீபம் ஏற்றி வழிபடலாம். தொழில் நல்லபடியாக இருக்கணும், வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அவரோடதுல சேவலும் உண்டு. அந்த சேவல் இருக்கிற இடத்துல நல்ல தொழில் முன்னேற்றம் ஆகும். இப்போ நீங்கள் முருகனுக்கு 6 வெத்தலை வச்சு, 6 ஜோடி வெத்தலை வச்சு அதில் 6 அகல் விளக்கு ஏற்றி கொஞ்சமாக துவரம்பருப்பு வைத்து தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோட உங்களை நீங்கள் யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கும் முருகன் உங்களுக்கு அருள் புரிவார். அடுத்தது புதன்கிழமை அன்னைக்கு பிள்ளையாருக்கு உகந்த நாள். பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் உங்கள் கடன் சுமையை குறைக்கிறதுக்கு அவர் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. ஆனால் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்குன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால் பிள்ளையார் சுழி போட்டு நீங்கள் செய்கிற செயல் யாவும் வெற்றிகரமாக அமையும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வேலையில் ஏதாவது ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறீங்க, இல்லை யாருக்காவது ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறீங்க, உங்கள் வேலை சம்மந்தமாகவோ இல்லை உங்களுடைய பிரச்சனைகள் சம்மந்தமாகவோ பிள்ளையார் சுழி போட்டு எழுதி கொடுத்து பாருங்களேன். அந்த பிள்ளையார் சுழிங்கிறது நிறைய அர்த்தம் இருக்குது, அதில் உலகமே அடங்கும் அதில். அடுத்தது வியாழன் அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். அதாவது இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மூலமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு மறைமுகமாக அவர் உணர்த்துவார். இதில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்தது. மகாலட்சுமிக்கு வெள்ளை பொருட்கள் ஏற்கனவே நிறைய சொன்னேன்னா, அதே சமயம் நீங்கள் மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ, அப்புறமா வெள்ளை கலரில் உள்ளதுன்னா நீங்கள் இன்றைக்கி வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஒரு வெள்ளை கர்ச்சீஃப் எடுத்துன்னு போகலாம், வெள்ளை செருப்பு யூஸ் பண்ணலாம், வைர மோதிரம் போட்டுக்கலாம். அது சுக்கிரனுக்கு உகந்தது. சுக்கிரனுக்கு அருள் எங்கேருந்து கிடைக்கிறது? மகாலட்சுமி கிட்டேருந்து. ஏன்னா 9 கிரகங்களும் மகாலட்சுமியை வழிபடுறது மூலமாக தான் முன்னால் தான் நம்ம அவங்க சக்திகளை அடையிறாங்க. அதனால் மகாலட்சுமியை நம்ம வழிபட்டோம்னா நவகிரகத்தினால நம்மளுக்கு எந்த துன்பமும் நேராது. அதோட அர்ச்சனை பொருட்களில் மொச்சை சுண்டலும் சேர்த்துக்கோங்க. இந்த மகாலட்சுமி வழிபடுறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம், நல்ல செல்வ செழிப்பு போன்றவை உண்டாகும். நல்ல ஒரு வெண் தாமரை பூவில் அமர்ந்தவளே, சிந்தூர திலகம் அணிந்தவளே அப்படின்னு தான் பாடுவோம். நம்ம வெண் தாமரை பூவில் அமர்ந்தவளே பாடுவோம். பொதுவாக இந்த லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க 2 பேருக்குமே தாமரை பூ ரொம்ப விசேஷமானது. அடுத்தது சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு அகல்ல
எள் தீபம் ஏற்றுவதன் மூலமாகவோ இல்லை அகல்ல பஞ்சுத்திரி போட்டு கோயிலில் தான் ஏற்றணும் இந்த தீபம்லாம் ஏற்றுவதன் மூலமாகவோ உங்களுக்கு சனி பகவானால் உண்டாகும் பாதிப்புகள் குறையும். அதே சமயம் பெருமாளை வழிபடுறது மூலமாக உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். தெய்வத்தை நல்லா வழிபடுறவங்கள நவகிரகங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதே சமயம் சனியன்று நீங்கள் முறையிடலாம். இந்த மாதிரி என்னை ஏமாற்றி இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டாங்க, என்னுடைய பணம் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு திரும்பி வரணும், அவங்களே மனசு மாறி எனக்கு கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். இப்போ தர்பாரண்யேஸ்வரை வழிபடுறது மூலமாக கருநிறக்காக மேதி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றோம், ஆதரித்தம்மை காப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவசம் இருக்குது. அந்த கவசத்தை சொல்லலாம். அப்புறமா நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் எமாக்கிரஜம் ஷாயாம் வார்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். இது போல சனீஸ்வர பகவானுக்கு உகந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். அப்புறமா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளை தானமாக கொடுக்கறது மூலமாகவும் உங்களுக்கு வந்து அவரோட தாக்கம் குறையும். உழைப்பவர்களை சனி பகவான் கண்டு கொள்வதில்லை. ஸோ நீங்கள் வந்து இரும்பு பொருளை தானமாக கொடுக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் யார்கிட்ட இருந்தும் இரும்பு பொருளை தானமாக வாங்காதீங்க. அடுத்தது நான் சொல்ல போகிறது சில பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட சுமைகளை குறைத்து கொள்ளலாம். அதை அடுத்த பதிவில் சொல்கிறேன். தேங்க்யூ.